எனக்கு பிடிக்கும். ஹை ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். வந்து அவங்க இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் பெட்ரேச்சர் எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் டாக்டர் ரன் சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு சாவுலேருந்து மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். சவுத் ஏஷியாவிலே தாய்லாந்து தான் சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறத ரேடியோவில் ஒரு போலீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் என் ஃப்ரெண்டுக்கு இங்கே சேம் செக்ஸ் மேரேஜ் நடந்துட்டு இருந்தது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பூச்செண்டை தூக்கி போடுவாங்கல்ல, அது என் கையில் வந்து விழுந்தது. நான் அதை பிடிச்சிட்டு நின்றப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து இன்னும் அதை குடின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் கையில் கொடுத்தானா. அப்போ நான் கிட்ட இல்லைடா, இன்னைக்கு நான் ஷிஃப்ட்டுக்கு போகணும், எப்போ வேணா கால் வரலான்னு சொன்னேன். அதை கேட்டவன் எப்படி தான் அந்த ஒர்க்கை போரிங்கே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, எப்போதான் அவனோட ஸ்வீட் ஹார்ட்டை மீட் பண்ண போறியோ தெரிலன்னா. நான் அவங்கிட்ட உனக்கு கிடைச்சிட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன், ஆனால் எனக்கு மேரேஜ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொமான்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இன்னும் தலைவலி வேணான்னு சொல்லி அந்த பொக்கே அவன்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவன் திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாடிஸோட என்டையர் லைஃப் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீ ஸ்பெண்ட் பண்ண போறியான்னு கேட்டான். அதுக்கு நான் கிட்ட இல்லைடா, நெக்ஸ்ட் மந்த் நான் ரிசைன் பண்ண போகிறேன், என் பாஸோட அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதை கேட்டவனோ என்ன சொல்றியோ, ஒன் டே உன்னை தேடி போலீஸ் வரதான் போகுது, கேர்ஃபுல்லாக இரு. ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எந்த கஷ்டமுமே இல்லாம நீ எப்படி இந்த ஒர்க் பண்றேன்னு கேட்டான். கமாண்டா, எல்லாரும் அவங்க ஓன் வேல தான் போயிட்டு இருக்காங்க, ஆனா என்னால இனிமே அதை பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தப்போ, ஆனா நான் சொல்ல வரதுக்குள்ள எனக்கு கால் வந்துச்சு. நான் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி இதோ உடனே வரேன்னு சொன்னேன். சாரிடா, கடமை அழைக்குது, நம்ம நெக்ஸ்ட் டைம் இது செலிப்ரேட் பண்ணலாம், நீ போய் என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிரைம் சீவனுக்கு போனேன். ஆனா எனக்கு முடியே அங்க போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் துள் அங்க வந்து துள் கிட்ட அவங்க டீம் மெம்பர் ஜிம், ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இருந்தோம் இந்த கேஸ் இதுக்கு நம்ம கொடுத்தாங்க, இன்ஸ்பெக்டர் இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னான். அதை கேட்டு போவோம், நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னா. அதே சேம் டைம் அவங்க மொட்டை கமாண்டர் அவங்களுக்கு கால் பண்ணாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணப்போ, இன்ஸ்பெக்டர் துல், நீங்கள் தான் அந்த கிரைம் சீனுக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கீங்க, ஸோ இந்த கேஸை லோக்கல் போலீஸ் கிட்ட விட்டுறாதீங்க, ஏன்னா அவங்க இந்த கேஸை பெருசாக்கிடுவாங்களோன்னு பாஸ் நினைக்கிறாரு. குயிக்காக இந்த கேஸை முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, அதை பற்றி பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த கேஸ் நியூஸ்க்கு போகக்கூடாது, இன்ஸ்பெக்டர் குயிக்காக முடிங்கன்னு சொன்னார். இன்ஸ்பெக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா மொட்டை அவங்கள கண்டாலே பிடிக்காது போல இருக்கேன், மொட்டைக்கு அவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது போல. அவங்களோ ஓகே சார்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த ஜிம்மோ, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது கமாண்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு. நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அதே கேள்வி, அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த கேஸ் ஏன் நமக்கு கொடுத்தாங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்மோ சில ஃபோட்டோஸை இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டினாங்க. இதை பாரு, செத்தவன் சாதாரணமான ஆள் கிடையாது, மீடியா இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் செரப்பாப்போட பையன். இப்போ தெரியுதா ஏன் லோக்கல் போலீஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு, இவன் தாய்லாண்ட்லேயே பெரிய வீட்டு பையன், அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னான். இன்ஸ்பெக்டரோ ஓகே போலீஸ் வந்தாச்சு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எங்கே, அவங்க இன்னும் வரலையான்னு கேட்டாங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போவோம், ஜூ போ, ஏதாவது சந்தேகமாக பட்டுதுன்னா அதை ஃபோட்டோ எடுங்க, டச் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே உங்களுக்கு கிடைச்சது பர்ஃப்யூம் டப்பா, அப்புறம் ஒரு சிகரெட் துண்டு. இது ரெண்டத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து செக் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூவை கூப்பிட்டு இவங்க ஃபேமிலியை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாரு, உங்கள் கால்ஸ் இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுத்தையுமே செக் பண்ணு, இதில் ஏதாவது அன்யூஷுவலாக தெரிஞ்சதுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணு, ஓகேவான்னு சொன்னாங்க. 2 பேரும் அங்கேருந்து போனாங்க. போலீஸ் வந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டர் நாங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு கேட்டாங்களா. அதுக்கு இன்ஸ்பெக்டரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரோ அந்த பாடி கிட்ட இன்னும் டீப்பாக போக போனாங்களா. அதே சேம் டைம் எங்கே போகிறீங்க இன்ஸ்பெக்டர்னு கேட்டுக்கிட்டே நான் அந்த சீனுக்குள்ளே வந்தேன். அவங்க கிட்ட வந்து பாடியை டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் என்கிட்ட நான் அந்த பாடியை டச் பண்ணவோ மூவ் பண்ணவோ மாட்டேன் உங்கள் டீம் வரதுக்குள்ள. அப்புறம் அவங்க என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இதுக்கே டைம் ஆகிடுமே, நீங்கள் எப்படி குயிக்காக வருவீங்க, வேலை நீங்கள் பிஸியாகும் இல்லை உங்களுக்கு லேட்டாகவும் ஆச்சுன்னா டீம் மெம்பர்ஸ்லேருந்து வேறு ஏதாவது எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாம்லன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், அழகுக்கும் என்னோட ஒர்க்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, வரே வா, இன்னும் 2 பேருக்குள்ள முட்டிக்குது. ஓஹோ, மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்குமோ. அழகுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 போலீஸ் மேஜர் துல்ஷானிவுன், இங்கேருந்து கொஞ்சம் நவர முடியுமா, உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்கேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஃபர்தர் விட்னஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தாங்களா. அப்போ நான் கிட்ட எனக்கு அப்படி நீங்கள் வந்ததால ஒரு டாக்டரை காப்பாக இருக்க சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டு அந்த பாடியை எக்ஸாமின் பண்ண போனேன். பாடியை மேஜராக எக்ஸாமின் பண்ணி முடிச்சுட்டு அட்டாப்சி ரூமுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் அதை ஃபர்தராக பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணதில் தான் கிடச்சிதா என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட எதாக இருந்தாலும்
எதா இருந்தாலும் சொல்லுங்கள் டாக்டர், நாங்கள் நேரத்தை எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் சொல்லுங்கள் டாக்டர், நாங்கள் நேரத்தை எதிர்த்து ஓட்டிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ நான் கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுங்கள் டாக்டர், நாங்கள் நேரத்தை எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம்னாங்க. அப்போ நான் கிட்ட இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு டைம் வேணும், லேப் ரிசல்ட்டுக்கும் அட்டாப்சி ரிசல்ட்டுக்கும் டைம் வேணும்னு கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட இறந்துங்க இருக்கிற யாருன்னு தெரியுமா, அவனோட ஓன் நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் உங்களை இவ்வளோ ரஷ் பண்ணுறேன்னா அவர் ரொம்ப முக்கியமான பர்சன் சொன்னாங்க. அப்போ நான் கிட்ட இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட இவங்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்க முடியலன்ற அப்படின்னாங்களா. இப்போ நான் கிட்ட என்கிட்ட பேசி உங்கள் ப்ரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணுறத விட விட்னஸ் இன்டர்வியூ என்கிட்ட பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறத விட ஒரு டைமை யூஸ்ஃபுல்லாக விட்னஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம்லன்னு கேட்டேன். அப்போ அவங்க மூஞ்சி பார்க்கும்போது எனக்கு இப்படி பேசி புரிய வைக்கிறது தெரியலன்ற மாதிரி இருந்தாங்களா. அப்புறம் நானே அவங்க கேட்டேன், என்னால் இதில் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஃபுல் பாடி எரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு டோஸ் மட்டும் தான் எல்லாம் நடந்திருக்கணும், என்னால் இன்னைக்கு இதை மட்டும் தான் கொடுக்க முடியும், இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் ஃபர்தராக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆம்புலன்ஸில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். அப்போது நம்ம இன்ஸ்பெக்டர் போயிட்டு கண்டிப்பாக இவனோட டைப் தான் சொன்னான். அவள் பக்கத்தில் ஜூவோ ஏன் டாக்டர் தான் கிட்ட இப்படி சண்டை போடுறேன்னு கேட்டாங்க. ஏன் அவ்வளோ உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ ஜூவோ ஆமாம் அவன் என் பழைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, டாக்டர் ரன் எப்பவுமே இப்படி தான், எப்பவுமே ஃப்ராங்காக தான் நடந்துப்பா, நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து இந்த கேஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ கொஞ்சம் சண்டை போடாமல் தான் நல்லதுன்னா. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டரோ நான் சண்டை அவகிட்ட போடலைன்றதை சண்டை போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒன்றும் அவ கூட சண்டை போடல, ஜன்ன டாக்டருக்கு என்கிட்ட என்ன ப்ராப்ளமோ தெரியலன்னாங்க. கேட்டுக்கடா பூ அப்படின்ற மாதிரி ஜூ தலையாட்டினாளா. அப்போது இன்ஸ்பெக்டரோ கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டாங்க. சுச்சுவேஷனை பார்க்கும்போது இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்மோக் வச்சு தான் சொல்கிறேன். அது கேட்டோம் இன்ஸ்பெக்டரோ இல்லை நான் அது ஷியோராக இல்லை, பட் இதுலேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடியிலேருந்தே யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்ட ஜூவோ இவ்வளோ சிகரெட்ஸை பார்க்கும்போது இதுக்கு அடிக்ட் ஆகிருப்பான்னு நீ நினைக்கிறியான்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டாங்களா. ஆமாம் இதனால தான் அவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் பூவை கூப்பிட்டு பூ இங்கே சுற்றி 5 கிலோமீட்டரில் எந்த ஸ்ட்ரீட் சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் செக் பண்ணதை விடத மொத்தத்தையும் சலாடு போட்டு சளின்னாங்க. அது கவனம் அது கேட்டு பூவோ எல்லாத்தையுமான்னு கேட்டான். அதுக்கு இன்ஸ்பெக்டரோ ஆமாம் எல்லாத்தையும் தான், வசின் யாருக்காக வெயிட் பண்ணான்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்புறம் ஏன் இங்கே அவன் காரை பார்க் பண்ணியிருக்கான், அது ஏன்னா அந்த கார் ஒரு பாலத்துக்கு கீழே நின்று, தட்ஸ் வை ஷி ஆஸ்கிங். அதே சேம் டைம் நான் இங்கே அட்டாப்சியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் அவன் மண்டை உடனே போது என்ன நினச்சேன்னா மண்டையில் ஏதோ ரத்த கசிவு ஏற்பட்டுருக்குன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவன் சாவறதுக்கு முன்னாடியே யாரோ அவன் மண்டை ஓட்ட அடித்து உடச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஓக்கல் கார்டை எக்ஸாமின் பண்ணும்போது இந்த ஓக்கல் கார்டில் சில ஃபேப்ரிக் எனக்கு கிடச்சிது. தென் கிடைச்ச எல்லா சாம்பிள்ஸையும் டாக்ஸாலஜி லேப்க்கு சென்ட் பண்ணி விட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா எனக்காக இன்ஸ்பெக்டர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை கண்டுக்காம அங்கேருந்து போகும்போது டாக்டர்னு கூப்பிட்டு என்கிட்ட அவங்க எப்படி போகுது ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டா. அப்போ நான் கிட்ட ஏன் மற்ற எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சான்னு கேட்டேன். அப்போ இன்ஸ்பெக்டர் முடிஞ்ச பாருங்களேன் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் இன்னும் உங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட் தான் வரல, சொல்லுங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், இன்னைக்கு இதை கன்க்ளூட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி லேப் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை இது ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை மர்டராகவும் இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் நீங்கள் கண்டிப்பாக லேப் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட டாக்டர் அது எல்லாத்துக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சமாவது ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்படின்னா எல்லா போலீஸும் இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கிளம்பி இவளுக்கு என்னாச்சு ஒன்றும் புரியலன்ற மாதிரி மண்டையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பின்னாடி இன்னொரு டாக்டர் சிரிச்சுட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்களா என்ன, இது பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையான்னு கேட்டா. அப்போ ஜூவோ நீங்கள் என்ன இது மர்டர்ன்னு சொல்கிறீங்களான்னா. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ அப்சல்யூட்லி நம்ம இன்னுமே கொலை பண்ணக்கான வெப்பனை கண்டுபிடிக்கல, ஸோ மறுபடியும் நம்ம செக் பண்ணி ஆகணும். அந்த சரௌண்டிங்கை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு தரவாக செக் பண்ணணும். இதே சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது கேட்ட 2 பேரும் ஓகே ஆஃபீஸர்னாங்க. அப்போ ஜியோ இன்ஸ்பெக்டர் கேட் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ண சொன்னீங்களே, ஸோ நான் கேஸ் ஸ்டேஷன்லேருந்து சில சந்தேகப்படுற மாதிரியான கிளிப்பை பார்த்தேன். அந்த கிளிப்பில் வசினோட கார் கிராஷ் பண்ணி போகிறது இருக்குது, இதில் தான் எனக்கு சந்தேகமேன்னாங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஜியோ வசீரோட கார் ஒரு டைம் மட்டும் அங்கே பாஸ் ஆகும்,
சுமார் ஒரு 11 மணி அளவு இருக்கும். அந்த டைமில் 4 தடவைக்கு மேலே அந்த கார் கிராஷ் ஆகி போயிருக்கு. அந்த கேஸ் ஸ்டேஷன் ஸ்டாஃப் கிட்ட அதையும் நான் பேசிட்டேன். அவங்க அந்த காரை நல்லாவே நான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காரோட டிரைவர் ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டர், என்ன ஏன் அப்படி சொல்கிற, அங்கே பக்கத்தில் அவன் வீடு கூட இல்லையேன்னாங்க. அப்போ ஜிஓ, அந்த வழி தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழி. அப்போவோ எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, சாகிறதுக்கு முன்னாடி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணியிருக்கான். டோ ஃபர்ஸ்ட் பார்க்குறமே, இவன் பேர் பாப்கார்ன், கிளப் ஹவுஸில் தாங்க மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவன் பேர் தின், இவன் ஃபேமஸ் பொலிட்டிஷியனோட பையன். இவங்க 2 பேரும் அப்பா அம்மாவால் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்புறம் இவன் மேத்யூ, இவங்க 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட் ஒன்றா இருக்காளே, இவன் பேர் பெல்லா, இவ தான் வசீனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவருக்கு பெருசாக அந்த வேலை இல்லை. இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல தான் தெரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் 1 வருஷம் குறைவாக தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க 4 பேரோட ஃபோட்டோவையும் போர்டில் வச்சுட்டு, ஒரு வேலை கொலையாளி இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களான்னு இன்ஸ்பெக்டர் டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெல்லா தான். ஃபர்ஸ்ட் அவங்க பார்ட்டியை பற்றி கேட்டாங்க. அப்போ பெல்லாவோ, அது ஜஸ்ட் ஒரு டிபிக்கல் பார்ட்டி, எனக்கு தலைவலிச்சதால நான் சீக்கிரமாகவே இங்கே கிளம்பி போயிட்டேன். அது ஜஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டி, எனக்கு தலைவலிச்சதால அங்கேருந்து நான் சீக்கிரம் கிளம்பி போயிட்டேன்னு சொன்னான். தென் அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன் பையனை கூப்பிட்டு இந்த மாதிரியான பிளேஸில் அவன் கார் ஏன் பார்க் பண்ணியிருக்கான்னு கேட்டாங்க. டேரக்டாக பிரிட்ஜு கீழே இருக்குல்ல, அங்கே தான் இந்த சின்ன பசங்களாம் போதை பொருள் இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். வசீன் ட்ரக்ஸுக்காக எப்பவுமே அங்கே தான் வெயிட் பண்ணுவான். அது கேட்ட இன்ஸ்பெக்டர், வசீன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவானான்னு கேட்டாங்க. அவன் ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது 2த்துமே யூஸ் பண்ணுவான். அவன் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பர்சனாகவே மாறிடுவான். என்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லை, அதனால அவள் அப்பா கிட்ட எனக்கு எந்த ஒரு ட்ரபுள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வசீனோட டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி நல்லாவே தெரியும்னா. அதுக்கப்புறம் பெல்லா கூப்பிட்டு, சார் உனக்கும் வசீனுக்கு நடுவில் இந்த உறவு எப்படி போச்சு, நீங்கள் 2 பேரும் எப்பயாவது சண்டை போட்டுப்பீங்களா, இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது கெட்ட பழக்கம், அதன் மூலயமா அவன் ஏதாவது வயலன்ஸாக அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவானான்னு கேட்டாங்க. அதுக்கு பெல்லா அவன் கையில் இந்த தடயங்களை மறைச்சிட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணோன்னு சொன்னான். அடுத்த இன்ஸ்பெக்டர் ஜியூ கிட்ட, பெல்லாவா இருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாராவது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவள் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, யாராவது தான் வீட்டுக்கு பக்கத்துல கொலை பண்ணுவாங்களா, அவளா இருக்க வாய்ப்பே இல்லைன்னா இப்போ இன்ஸ்பெக்டரும் பாசிபிள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். அவன் நம்மக்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் அவளை தொடர்ந்து நீ பெல்லாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணு. அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, யாருக்கிட்ட பேசுகிறா, ஏன் அவன் மூச்சு விட்டா கூட அதை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஜியோ ஓகே எஃபிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேதான் போனான். நான் போனதுக்கப்புறம் தான் துல்கிட்ட பேச வந்தான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் கொலீக்ஸ். இவனுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே எப்போவுமே ஒரு கண்ணு. துல், உனக்கு ஏதாவது ஹெல்ப் இந்த கேஸில் வேணும்னா என்கிட்ட கேளுன்னா. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ, இது என்னோட ஒர்க், இது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நூல் கண்டு வியாபாரத்தை அத்து விட்டுட்டு கிளம்பிட்டா. இப்போ அவங்க கிட்ட இருந்து என்கிட்ட வாங்க, இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க. லேப் ரிசல்ட் வந்துச்சு. டீம் மெம்பர்ஸ் என்கிட்ட, நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. அப்போ நான் அவன்கிட்ட, ஒரு வேளை இது ஸ்மோக்காக கூட இருக்கலாம், ஆனால் இது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கு, ஆனால் அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணியிருக்கான்னு சொன்னான். நான் அவகிட்ட ஸ்பீடாக ரிசல்ட் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ, இது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட, நான் மட்டும் ஸ்பீடாக கொண்டு வரல, அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக என் டிபார்ட்மெண்ட்டே டெஸ்ட்ராய் பண்ணிடுவா. இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் போலீஸை பார்த்து ரொம்ப நாளாவது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு என்கிட்ட சொன்னா. அப்போ நான் அவகிட்ட, இது ரொம்ப அனாயிங்காக இருக்கு, அவளை பற்றி அவள் என்ன நினைக்கிறான்னு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட, இப்போதான் தெரியுது ஏன் மீடியாலாம் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எஸ்ஆர் நியூஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு சேல் ஆக போகுதுன்னு சொன்னான். இப்போ நான் அவகிட்ட, என்ன சொல்கிற, எஸ்ஆர் நியூஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல் ஆக போதான்னு கேட்டேன். ஆமாம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்டுக்கு எதிராக இது ஆக்சிடென்ட் திருப்பி விட்டேன், இது கண்டிப்பாக டிசாஸ்டர் கூட ஆகலாம், பட் அவ்வளோ பெருசாலாம் வருதுன்னா என்னன்னாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ வேணா பாரு, இந்த கேஸை சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் உண்மையை பற்றி யாருக்கு கவலை இல்லை, அதே நேரத்தில் இறந்தானே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பற்றி கவலையும் இல்லை. அவனோட ஹையர் விஷயம் என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஆர்டருக்கு ஏற்றபடி தான் இவங்கள நடத்துறாங்க. வெளியே பார்த்தா இன்ஸ்பெக்டர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட அவங்க ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டா, என்னன்ற மாதிரி அவள் பார்த்தானா. அதுக்கு அவள், இல்லை 24 hours ஆயிடுச்சு, இன்னும் கேஸுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவும் கிடைக்கலையான்னா, இல்லை பாடியை தரவா எக்ஸாம் பண்ணியாச்சு, ஹெட் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, பிரைன் கண்டிஷனும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இது எல்லாமே எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. அப்புறம் டாக்ஸிகாலஜி என்ன ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, பாடியில் எந்த ஒரு ஆல்கஹாலும் கலந்துடல. நாங்கள் இன்னும் வேற ஏதாவது சரியான உடம்புல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் கார்டில் எதுவும் கிடையாது, கார்பாக்ஸோட லெவலும் 3% தான் இருக்குன்னு சொன்னேன். அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ, டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது ஏன்னா உங்களோட லாங்குவேஜ் ஏதோ ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு,
ப்ளீஸ் சிம்பிளாக சொல்கிறீங்களான்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்மோக் பண்ணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காரில் தனியாக ஒருத்தர் எரிச்சிக்கிட்டு சூசைட் பண்ணிப்பானா? அப்படி இல்லைன்னா யார் இந்த மாதிரி தனியாக ஆக்சிடென்ட் பண்ணிப்பாங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் செத்துறான்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டேன். உயிரோட இருக்கிறவங்க வேணா போய் சொல்லலாம், ஆனால் இறந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு. உயிரோட இருக்கிறவங்க வேணா போய் சொல்லலாம், ஆனால் இறந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, இது சூசைடா இல்லை ஆக்சிடென்ட்டா? அப்படி இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னான்னு சொல்ல வரதுக்கு அவளே என்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, இதனால தான் நான் இவ்வளோ உங்களை ப்ரெஷர் பண்ணி ரிப்போர்ட் கேட்டுட்டு இருந்தேன். சந்தேகத்தை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் க்ரைம் ஸ்பாட்டில் இன்னொரு டயர் மார்க்கையும் பார்த்தேன். அது வசினோட கார் டயர் கிடையாது. அது இல்லாமல் அந்த சிகரெட் துண்டு அது காருக்கு வெளியில் கிடக்கு. என்ன நினச்சேன்னா, வசின் யாருக்காக வெயிட் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். அவனுக்காக யாரோ வெயிட் பண்ணி அவனை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட என்னால் இது ஒத்துக்க முடியாது, பட் மேபி இன்ஸ்பெக்டர் உங்களோட இன்ஸ்டிங் உண்மையாக கூட இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் இது கொலை தான், ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொன்னேன். அது கேட்ட இன்ஸ்பெக்டர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி என் கையை பிடிச்சா. என்னடா நடக்குறீங்க, இங்கே ஏதோ டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது, மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, நீங்கள் ஃபாரன்சிக் டாக்குமெண்ட்டை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவனு தலையாடிட்டு அவள் கையை என் கை மேலேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கமாண்டர் மொட்டையை மீட் பண்ண போனாங்க. கமாண்டர் மொட்டை, ஐயோ என் மைண்டே சொல்லிட்டேனே. கமாண்டர் சார், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இது கொலை தான். இது ஒரு கிரிமினல் கேஸை இப்படி ரஷ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இதுக்கான கான்சிக்வன்ஸை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்போ கமாண்டர் மொட்டையோ, உன் ஃபேமிலிக்கு இதை பற்றி கவலை இல்லை, இதனால எவ்வளோ குழப்பம் வரும்னு உனக்கு தெரியுமா? அப்போ நம்ம இன்ஸ்பெக்டரோ, ஆனால் கில்லர் இன்னும் வெளியே தானே இருக்கான், நம்ம அந்த கில்லரை பிடிச்சாகணும்னு சொன்னா. அது கேட்ட மொட்டையோ, நீ என்ன நினைக்கிற, நீ மட்டும் தான் எங்க நல்ல போலீஸ்ன்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைக்கிற, நான் ஏன் சிறப்பு கிட்ட என்ன இது கொடுக்கல நினைக்கிறியா? இதனால நம்மளை சார்ந்தவங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாத மாதிரி நீ பிரிட்டன் பண்ணாது, ஏதோ ஜஸ்டிஸ்க்காக போராடுற மாதிரி என்கிட்ட ஷோ அப் பண்ணாரு. இதனால மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் நீ ரிஸ்க்ல நிறுத்த போறேன்னு சொன்னாங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ, எனக்கு தெரியும் என்னோட பிடிவாதத்தால எல்லாருக்கும் கஷ்டம் தான், எனக்கு 3 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள இந்த கேஸை நான் முடிச்சு காட்டுறேன். அது கேட்ட மொட்டையோ, 3 நாள் தான் உனக்கு டைம், 3 நாள்ல இது ஆக்சிடென்ட் கேஸான எவிடன்ஸை செட் பண்ணி நீ முடியும்னு சொன்னார். அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ எஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் மேத்யூ கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மேத்யூ ஃப்ரெண்டு சொன்னா, பார்ட்டிக்கு முன்னாடி உங்க 2 பேருக்குள்ள சண்டையாச்சாமே, அது உண்மையான்னு கேட்டா. ஆமா, ஆக்சுவலி அங்க சண்டையா தான் ஆச்சு. அது ஏன்னா பெல்லா தனியா போனதால மேத்யூ மேல அக்கறைப்பட்டு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தனியா தான் அனுப்பிச்சுடுவியா, ஏன் அவளை கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு வர மாட்டியான்னு கேட்டான். அது கேட்ட உடனே வசினோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல உனக்கு என்னடா ஆக்குற, உங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன், ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டு அவனை இவ அடிக்க இவன் அவ அடிக்கன்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் பெரிய பிரச்சனையாச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டாங்க. பாப்காங்க அவங்க 2 பேரும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். வசின் ரொம்ப கோவமா பார்ட்டிலேருந்து வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் பெல்லா கிட்ட அந்த பர்ஃப்யூம் டப்பாவை காட்டி, நீ இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறியான்னு கேட்டான். அப்போ அவளோ இல்லை, ஏன்னா வசின் எப்பவுமே ப்ரீமியமாக தான் யூஸ் பண்ணுவான், இந்த மாதிரியான பிராண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான்னு சொன்னான். வசின் ரொம்ப கோவக்காரனு பாப்கார்ன் கேட்ட உடனே அப்போ பாப்காங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலி மேத்யூவுக்கு பெல்லானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் பெல்லா வசின் கூட எப்போ கமிட் ஆனாலோ அதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப், இப்போ அவன் மூவ் ஆன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அது நடந்து ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னான். தென் விட்னஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஓரளவு கிளியர் கிடச்சிது. மேத்யூ மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுட் வந்துச்சு. அது ஏன்னா அவனுக்கு தான் இந்த கொலையை பண்ண மோட்டிவ் ஜாஸ்தியாக இருந்தது. பார்ட்டியில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அது காரணம் பெல்லா விட்டுடலாம், பெல்லா ஒன்றும் அலுப்பி கிடையாது. ஏன்னா அவன் வீட்டுக்கு வெளியில் சாப்பாடு வந்து வாங்கிட்டு போனதை நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தேன். ஸோ இவ கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னா. அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ, அவன் மேத்யூ மேலே தான் சந்தேகம், கொலை நடந்தப்போ மேத்யூ அந்த டைம்ல எங்க இருந்தான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஜூவோ, நம்ம ஏன் மேத்யூவை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ, நம்மளால அது முடியாது, ஏன்னா நம்ம கொலை பண்ண வெப்பனை இன்னும் கண்டுபிடிக்கல, எந்த ஒரு ரீசன் இல்லாம நம்ம அவனை பிடிக்கவே முடியாது. நீயும் பூவும் போய் செக் பண்ணுங்க, அவன் காசு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க, இன்கமிங் அவுட் கோயிங், அதுவும் பர்டிகுலரா அந்த கொலை நடந்ததுல அந்த டைம்ல அவன் யார் யார்ட்டெல்லாம் பேசியிருந்தான்னு கொஞ்சம் பாருங்க. ஏதாவது அன்யூஷுவலாகவும் இல்லை சந்தேகப்படுற மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. தென் கூடவே சிக்னல் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு எக்ஸாக்டாக பாருங்க. மேத்யூ அந்த டைமில் எங்கே இருந்தான்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே ஜூ கவிதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. ஆக்சுவலி ஷோமி லவ்வை விட இவங்க இந்த சீரீஸில் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் பெருசாக கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகல, பட் இதில் பின்றாங்கப்பா. நம்ம கமாண்டர் மொட்டை அங்கே வந்து, இன்ஸ்பெக்டர் தூள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். எஸ் கமாண்டர் மொட்டை, நான் சந்தேகப்படுற மாதிரி சிலதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு, பட் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் முடிக்க சொல்லி
விட்னஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ஏன் இருக்க? நீ தொடர்ந்து விட்னஸே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. பட் எவிடன்ஸ் இது ஆக்சிடென்ட் சொல்லலையே நாங்க. பட் எவிடன்ஸ் இது ஆக்சிடென்ட் சொல்லலையே, என்னால எப்படி இப்படி கன்க்ளூட் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம மொட்டையோ ஓ அப்படியா அப்படின்னு எங்க சுப்பீரியர் யாரு, நீயா நானான்னு கேட்டாரு. ஆனா கமாண்டர் மொட்டைன்றது ஒரு சின்ன வயசுல நீ இன்ஸ்பெக்டர் ஆனதுனால சுப்பீரியரோட ஆர்டரை நீ மதிக்க மாட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ அப்படி மீன் பண்ண நம்ம கீழே ஜஸ்ட் லைக் தட்னு ஃப்ரீயா நடமணம் விட்டுறக்கூடாது சார், இது தப்பு இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம மொட்டையோ உன்னால இதை பண்ண முடியலன்னா வேற ஒருத்தவங்க பண்ணட்டும், தான் டீம் 2 இப்பத்துலேருந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணட்டும், குயிக்கா இந்த ஒர்க்கை முடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாரு. தானோ எஸ்ன்னு சொன்னா. அதே சேம் டைம் இன்ஸ்பெக்டரும் இந்த மொட்டை வேற சாவடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னை மீட் பண்ண தான் வந்தா. பெர்மிஷன் எல்லாமே உள்ள வந்ததால என்னோட ஆஃபீஸ்க்குள்ள இப்படிதான் நுழைவேன்னு கேட்டேன். அதுக்கு அவள் இது வேறன்ற மாதிரி கதவை தட்டிட்டு மறுபடியும் உள்ள ரொம்ப ஸ்மார்ட் தான். எங்கிட்ட வந்து உட்காந்து இப்போதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு முடிச்சு. இதுல ஒருத்தவனுக்கு அவனை கொலை பண்ண ஸ்ட்ராங்கான மோட்டோ இருக்கு. இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி அவன் மேலே எந்த ஒரு கேஸு கிடையாதுன்னு சொன்னா. அப்போ நான் அவ கேட்டேன் அது நல்லது, இதே என்கிட்ட வந்து சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இல்லை ப்ராப்ளம் என்னன்னா கொலை பண்ண வெப்பனை நாங்கள் இன்னுமே கண்டுபிடிக்கல, ஸ்கல் உடஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வேற எதுவும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட பாடி எரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து தடைகள்லாம் அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னேன். அதை கேட்ட அவ்வளோ நம்ம இன்னொரு டைம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட என் ஒர்க்கை நான் ப்ராப்பராக முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டைமே என் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு வேலை என் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலையே, நீங்கள் அதை சரியாக பார்க்கலையான்னு கேட்டேன். ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பாஸும் சரி மிஸ்ஸஸ் செரப்போப்பும் சரி இந்த கேஸை ஆக்சிடென்ட் தான் சொல்லி முடிக்க போகிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு இன்ஸ்பெக்டரோ என்னால் அப்படி விட முடியாது, இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லாதப்போ என்னால் அப்படி விட முடியும், இறந்தவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க, நாம தான் அவங்களுக்காக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி அட்டாப்சி ரிப்போர்ட்ல எழுதிட்டேன், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்களா, அப்படி இல்லைனா என்னோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட விக்டம் பாடி மொத்தமாக எரிஞ்சிருச்சு, ஆனால் உடம்புல சில ஃபேப்ரிக்கை நாங்கள் எடுத்தோம், அந்த ஃபேப்ரிக்குமே மெல்ட் ஆகி தான் இருந்தது, இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். நான் என்ன சொல்ல வரேன்னா எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற ஃபைபர் மாதிரி இருக்குன்னு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற ஃபைபர் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரோ யோசிச்சு பார்த்தா யாரா இருக்குன்னு. ஆக்சுவலி பாப்கார்ன் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் தான் நேஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆச்சு. இங்கே அமேசிங் டாக்டர் வாங்க போலன்னு சொல்லி என் கையை பிடிச்சி எடுத்தால, எங்கே போகிறேன்னு சொல்லி என் கையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அவ்வளோ வாங்க இன்னும் நிறைய எவிடன்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான். அப்போ நான் அவகிட்ட ஆல்ரெடி நான் ரிசைனிங் லெட்டரை எழுதிட்டேன், ஸோ உங்கள் நியூ ஃபாரன்சிக் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் 2 பேரும் இன்னும் நிறைய எவிடன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டவளோ என்ன நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்களான்னா. அப்போ நான் கேட்டேன் ஆமான்னு சொன்னேன். என்னோட ரிசைனிங் லெட்டரை காட்டி நான் என் ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன், நியூ ஃபாரன்சிக் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களோட கூப்பிட்டு போய் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய எவிடன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவ்வளோ நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்களான்னு கேட்டா. அப்போ நான் கேட்டேன் ஆமான்னு சொன்னேனா. உடனே அவன் அந்த லெட்டரே பார்த்துட்டு இருந்தா. உடனே பிடுங்கி அவன் கிழிச்சு போட்டான். அப்போ நான் கிட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ நீ கூடாது, உங்கள் ஜாப் பண்ண முடியல, உண்மையை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியே வாங்க போலன்னு சொல்லி என்னை எடுத்துகிட்டு போனான். அப்போ நான் வெயிட் என்ன வேகமா எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டேன். அப்போ வெயிட் செய்யன்னு சொல்லிட்டு அவள் கால் அட்டு பண்ணி பேசினா. இன்னும் போ ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேட்டா. அதுக்கு அவனும் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், ரோட் சைடில் உடஞ்ச ஒரு டென்னிஸ் ராக்கெட் கிடைச்சது, இது கிரைம் ஸ்பாட்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அப்புறம் இந்த ராக்கெட்டில் பிளட் சாம்பிள்ஸ் இருக்குன்னு சொன்னான். அப்போ நான் அவன் கிட்ட தட்ஸ் கிரேட் யூ நெயில்டுட்ரா நம்ம அவன் கிட்ட போயிட்டு இருக்கோன்னு சொன்னான். அப்போ அவனும் இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வாங்க, மொட்டை ஆல்ரெடி மீடியா கிட்ட போயிட்டான், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஆக்சிடென்ட் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறான், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி போ சொன்னான். என்னோட காலை கட் பண்ணிட்டு வாங்கினக்கு போகலான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான். ஏய் போய் அந்த கொலைன்னு பண்ணிடுவீங்கடா, ரொமான்ஸ் பண்ணாதீங்க போங்கடா. அதே சேம் டைம் பாப்கார்ன் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தான். கரெக்டாக நானும் இன்ஸ்பெக்டரும் அவன் கிட்ட போனோம். எங்க பாப்கார்னோட பார்க்குறேன், இன்னும் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்கே, எங்கப்பா போறீங்கன்னு கேட்டானே. அதுக்கு அவனும் உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸர், எனக்கு டென்னிஸ் கேம் இருக்குன்னு சொன்னான். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் வந்திருக்கு, ஒரு டென்னிஸ் பேட்டை நாங்கள் செக் பண்ணணும்னு சொன்னான். அது கேட்ட அவனும் அங்கேருந்து பார்த்தானா டக்குன்னு போலீஸ் வந்து அவனை இறுக்கி பிடிச்சாங்க. என்னை போக விடுங்கன்னு சொல்லி அவன் கத்திட்டு இருந்தான். ஆனால் அவங்களோ அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இன்னசென்ட், நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு விளையாடுறதுக்கு போகலண்ணா, நீங்கள் தான் அதுக்கு ஷியோராக பே பண்ணி ஆகணும்னா, உண்மையிலே நீ இன்னசென்ட்னா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நீ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலனா என்னோட நடவடிக்கை பார்த்தா ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது, உடனே இவனை இழுத்துட்டு வாங்கண்ணா பாப்காங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அதே சேம் டைம் கமாண்டர் மொட்டை இங்கே வசீனோட கொலையை
ஆக்சிடென்ட் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ப்ரெஸ் கிட்ட. ஆனால் ப்ரெஸ்ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லி நம்ம மறுத்து அவங்ககிட்ட பயங்கரமாக ட்ரிக்கியாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ரெஸ்ஸோ இது ஆக்சிடென்ட் தான்றதை மறுத்தாங்க. ஸோ அதனால அவங்ககிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே சேம் டைம் நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து இது ஆக்சிடென்ட் இல்லை, இது கொலைதான்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுத்து ப்ரெஸ் முன்னாடி அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணா. இதனோட கேஸ் ஆக்சிடென்ட்ல இது ஒரு மர்டர்ன்னு சொன்ன உடனே ப்ரெஸ் எல்லாருமே பயங்கரமா பேனிக் ஆகி அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கமாண்டர் மொட்டையோ காதுல நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டான். அப்ப அவளோ கமாண்டர் சார் என்கிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்கு, டென்னிஸ் பேட்டை அந்த கொலை நடந்த பக்கத்துலேயே நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதில் தான் ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இது ஓம் பேட்னான்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ உன்னோட பேட் இந்த கொலை நடந்த க்ரைம் சீனுக்கு பக்கத்தில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டான். அதுக்கு பாப்காங்க இதை வச்சுட்டா நானும் சொல்கிறீங்க இந்த ராக்கெட்டில் இருக்கிற பிளட் உண்மையாக போயான்னு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி திமுறா கேட்டான். அப்போ இன்ஸ்பெக்டரோ அப்புறம் இந்த டயர் மார்க்ஸ் இது உன்னோட கார் தானேன்னாங்க. அப்போ அவனோ என்னோட கார் மாடல் மாதிரி இந்த கண்ட்ரியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இதை வச்சா நானும் சொல்கிறீங்க அப்படி இல்லைண்ணா அது நானா இருக்குன்னு என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுமா இப்படி என்னை கொண்டு வந்து இங்கே விசாரிக்கிறது ரொம்ப தப்பு, இதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்னா. அப்போ நாங்கள் உள்ள வந்து அப்படின்னா பாப்கார்ன் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ரிசல்ட்டை கேட்கறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிசல்ட்டை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தேன். அவங்களோ அதை பிரித்து படித்து பார்த்தாங்க. நான் கிட்ட மிஸ்டர் வசினோட டிஎன்ஏ சாம்பிள் தான் அந்த ராக்கெட்டில் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னேன். அப்போ பூவோ அது மட்டும் இல்லை விக்டமோட ஃபோனோட டேட்டாவில் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் பாப்கார்ன் வசீனுக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி மெசேஜும் சென்ட் பண்ணியிருக்காரு. இதே கேட்ட உடனே ஐயோ மாட்டிக்கிட்டமேன்ற மாதிரி பாப்கார்ன் உட்காந்துதான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நீ தான் மிஸ் வசீனை கொலை பண்ணேன்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கிறத நம்புறேன்னு சொன்னான். தென் அதுக்கப்புறம் தான் அவன் எப்படி அவனை கொலை பண்ணான்றத என்கிட்ட சொன்னான். இன்ஸ்பெக்டர் நினைச்சது கரெக்ட் தான். ஆக்சுவலி பாப்கார்னுக்காக இவன் கார் விட்டு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். வசீன் பாப்கார்ன் கிட்ட எவ்வளோ நேரம்டா அவனுக்காக வெயிட் பண்ணுறது, இந்த டைம் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டான். அதுக்கு இவனோ நான் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை கேட்கலாமான்னா. அதுக்கு வசீனோ என்னடா கேட்க போகிறேன், அவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லைன்னா தங்கச்சி பற்றி கேட்கணும். தங்கச்சின்னு சொன்னோடனே வசீனோ ஏன்டா பாஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறேன், உன் தங்கச்சி ஒரு பைத்தியக்காரி, அவளை பற்றி என்கிட்ட பேசாது, நான் அவளை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டா. அதுக்கு அவனோ என்னது அது உன் தப்பு இல்லையா, அப்போ நீ அவளை லவ் பண்ணி ஏமாத்தலையா, அவள் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா அது உன்னாலதான். அது கேட்ட வசீனோ வெயிட் அ மினிட், உன் சிஸ்டர் ஒரு பைத்தியம், நான் எதுவும் பண்ண, அவள் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ தான் அவளுக்கு சொல்லி தரணும் அவள் இடம் எதுன்னா. அது கேட்ட பாப்கார்னோ அவன் சட்டையை பிடிச்சி அப்படி ஏன்டா அவளை அடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவனோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ ஏன்டா அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க, அதுக்கு தான் என் அப்பா பே பண்ணிட்டார்ல, இப்போ ஏன்டா அதை பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, பணம் வேணுமா, எவ்வளோடா வேணும் சொல்லு நான் தரேன்னா. அதுக்கப்புறம் தான் பாப்கார்ன் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டு வெறி பிடிச்ச மாதிரி அவனை அடித்தான். அதுக்கப்புறம் அவனோட டென்னிஸ் ராக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவன் கிட்ட போனானா. அப்போ அவன் கை எடுத்து கும்பிட்டு சொன்னான். அதுக்கு பாப்கார்னோ என்ன சொன்ன காதல் கேட்கல, என்ன சொன்னேன்னு கேட்டான். அவன் மறுபடியுமே அப்படி சாரின்னா. ஆனால் பாப்கார்ன் வெறி பிடிச்ச மாதிரி அந்த பேட்டாலே அவனை அடிச்சே கொண்டான். அவனை அடிச்சு கொண்டுட்டு காரில் தூக்கி உட்கார வச்சு அவன் மேலே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் விண்டோவை பாதியாக க்ளோஸ் பண்ணி லைட்டர் எடுத்து அந்த காரை கொளுத்தி விட்டு அங்கேருந்து போனான். அவன் தங்கச்சியோட நிலைமைக்கு அவன் பழி வாங்கியிருக்கான். ஆக்சுவலி தங்கச்சி மேலே இவ்வளோ பாசம் இருக்கிறது நல்லது தான், இதை லீகலாக ப்ரூவ் பண்ண பார்த்துருக்கணும். பட் பணம் 10 செய்யும் இல்லையா, அதான் அடிச்சு கொண்டுட்டான் போல. இதுதாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாப்கார்ன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பைத்தியக்காரனுக்கு வயலன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவன் எப்பயுமே மற்றவங்களை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவான், அவனுக்கு இப்படி நடந்தது நல்லது தான் அப்படின்னு சொன்னான். பாப்கார்ன் அவன் சிஸ்டருக்காக இஸ் வசீனை பழி வாங்கியிருக்கான். இதுதான் இந்த கொலைக்கான மோட்டிவ். ஸோ இது ஆக்சிடென்ட் இல்லை, இது கொலைன்னு சொல்லி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டை முடிச்சா. மொட்டையோ உள்ளுக்குள்ள மட்டும் கோவத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சு மடிக்க நம்ம இன்ஸ்பெக்டரை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபோனில் கேட்டுட்டு இருந்தோம். அவன் பக்கத்தில் இந்த டீம் மெம்பரோ இன்ஸ்பெக்டர் துல் அவகிட்ட ஏதோ இருக்குது, இப்போ நான் நம்புகிறேன், அவன் மற்றவங்க மாதிரியெல்லாம் இல்லை, அதனால தான் அவங்க ரொம்ப பிரேவாக இருக்காங்க. அப்போ நான் அவகிட்ட இவன் எப்பவுமே சாவோட விளிம்புல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா. அதுக்கு அவ்வளோ நான் அவளை அட்மையர் பண்றப்பா, அவள் இப்படி நேர்மையாக நடந்துக்கிறது பாஸ் பப்ளிக்ல இன்னுமே ஹியூமிலேட் பண்ணும், எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் கங்க்ராட்ஸ் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணேன். கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ் இன்ஸ்பெக்டர், பட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் தேங்க்யூ சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனா அவங்க அண்ணன் தான் வந்து படுக்கிறது முன்னாடி சாப்பிடலாம்ல, எழுந்து ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுன்னு சொல்லி பிஸ்கட்டையும் தண்ணியும் அவன் மொழி வச்சான். துள்ளோ பயங்கர டயர்டா இருக்கு சொன்னானா. தென் அதுக்கப்புறம் அவனோட ஜாக்கெட்லாம் எடுத்து ஓரமா வச்சான். ஆக்சுவலி என்னன்னா துள்ளும் தானோ ரொம்ப ஆப்போசிட். துள் எப்பவுமே பயங்கர மெஸ்ஸி, பட்
தான் ரொம்ப க்ளீன் ஆர்த்தடாக்ஸாக இருப்பான். அவன் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தானா, அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் துள்ளும், எதுக்கு இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்க, மறுபடியுமே இதை நான் அப்படி தான் போட போகிறேன்னா. அதுக்கு அவனும், ஏன் இப்படி மெஸ்ஸி பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்போ தான் இதை நிறுத்த போறியான்னு சொன்னான். அது கேட்ட துள்ளும், நான் நிறுத்த மாட்டேடான்னு சொல்லிட்டு டிஷ்யூ கொண்டு வச்சுட்டு தூக்கி அப்படி போட்டால. அதுக்கு அவனும், இப்படியா தூக்கி போடுவேன், இங்கே தான் வர வைக்கணும்னு சொல்லி அதை எடுத்து வச்சா. இவன் எல்லா சீரீஸ்லேயும் வில்லனா இருப்பான், இதில் அண்ணனா இருக்கான். போடு, என்னென்ன குழப்பத்தை பண்ண போகிறானோ தெரியல, பார்ப்போம். எனக்கு கிடச்சிருக்க, நான் எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் தெரியுமாண்ணா. என் வேலையை நீ 50% ஈஸி ஆக்கிடுறேன்னா. அதுக்கு தானும் அப்போ இன்னொரு 15 கேட்டான். இதோ இந்த ட்ரபிள் மேக்கர் இருக்கானே என் பக்கத்தில், நாக் ஹிட், இவன் இங்கே இருந்து அனுப்பிச்சு இதை 100ஆக மாற்றி விட்டுருவான்னா. அது கேட்ட தான், அடி உன்ட்டு சொன்னேன்ல, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்லண்ணா. அதே சேம் டைம் மறுபடியும் துளசி தூக்கி போட்டாளா. அப்போ டிஷ்யூ எடுத்து வச்சு, எத்தனை டைம் சொல்கிறது, தூக்கி தூக்கி போடுறேன், எங்கே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷ்யூ எடுத்து அந்த டேபிள் வச்சானா. அப்போ இவ்வளோ, நான் ஜஸ்ட் ஒன்று டீஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொன்னாளா. அப்போ அவனும், இந்த ஹெட் இருக்காளே, இவன் என்ன வகையான கேட்டு, நான் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேது, அப்படி எனக்கு தூக்கவும் விட மாட்டேது. அது கேட்ட நம்ம இன்ஸ்பெக்டரும், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா, அவள் லைஃப்பில் முன்னாடியே தான் நடந்திருக்கலாம், அதனால மற்றவங்களை நம்பாமல் இருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடு, அவளே பெட்டர் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னதுக்கு அவனும், ஓகே நம்புறேன். அப்புறம் ஆனால் எனக்கு நான் பெரிய விஷயத்தை கேள்விப்பட்டேனே, நீ ரொம்ப அமேசிங்னு சொன்னான். அது கேட்ட துள்ளும், நீ அதை பார்த்தியான்னா. அதுக்கு அவனும், ஷியோர், எல்லா நியூஸ்லையும் தானே ஹெட்லைன், அப்படி பார்ப்பாம இருப்பேன்னா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும், பட் அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இல்லை இல்லையான்னு எனக்கு ஐடியா இல்லைன்னா. அது கேட்டு தானும், ஏன் ஏதாவது த்ரெட் பண்ணாங்களா, ஏன் நான் மிரட்டினாங்களான்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ, இன்னும் இல்லை, பட் இதை கெஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் எந்த பாஸுக்கு தான் அவனோட ஆர்டரை மீறி நடந்துக்கிறது பிடிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச்லேருந்து க்ரைம் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் போடலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா. அதுக்கு தின்னும், கிரைமான்னு கேட்டான். அதுக்கு வாமான்னு சொன்னாலா. அதுக்கு தின், ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல என்ன. அதுக்கு அவ்வளோ, பிடிக்கும் தான், பட் எனக்கு பெரிய கேஸில் ஒர்க் பண்ண ஆசை, இந்த கேஸ் முழுக்க என்னை தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னான். அதுக்கு தென்னும், அப்படிலாம் பண்ணாது, இதனால உனக்கு எதாவது ஹர்ட் ஆச்சுன்னா நீ கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும், இதனால தான் நான் எதை பற்றி கவலைப்படல, நீ என் பக்கத்தில் இருந்தா டோட்டலி ஃபைன்னு சொன்னான். அப்போ தின்னும், உனக்கு என்ன தோணுது அதை நீ பண்ணு, பட் கேர்ஃபுல்லாக இரு, ஆசை அசிங்கப்படுத்துறிய, இது செம்ம ஐடியான்னா. அதுக்கு இவ்வளோ, டோன்ட் வரி, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஜாஷோ சிஸ்டரை நம்புன்னா. ஆக்சுவலி இந்த சீன் வரைக்கும் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு நினச்சேன், சிஸ்டர்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓஹோ இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரானு எனக்கு தெரிய வந்தது. மைண்ட் எப்போவுமே டேட்டாக தான் யோசிக்குமோ. சரி வாங்க, மைண்ட் வைஸ் இல்லை, ஆக்சுவலி எனக்கு எந்தது நான் சொன்னேன், உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அதுக்குள்ளே போகலாம். உன் தங்கச்சியை நம்பு, தங்கச்சிக்கிட்ட அறிவு இருக்குது, அழகு இருக்குன்னா. அப்போ இவனோ, எனக்கு தெரியும் நீ குட்டு தான், இப்படி மெஸ்ஸி பண்ணுறல அதை நிறுத்தினா நல்லா இருக்கும்னா. அப்போ அவளோ, என்ன சாப்பிட்டு முடிக்கலையே, யார் சொன்னா நான் முடிச்சேன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உள்ள கோப்பையாக்கி அவங்க அண்ணன் நல்லா டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே சேம் டைம் கமாண்டர் அவங்க பாஸ் வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படிதான் உன்னோட சபார்டினேட்டர் உன் ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்களா. கேஸால எனக்கு எவ்வளோ தலைவலி தெரியுமா. இதே மாதிரி தொடர்ந்து உன் சபார்டினேட்டர் உன் ஆர்டரை ஃபாலோ பண்ணலனா ஃபியூச்சரில் என்னோட பிளேஸில் நீ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மொட்டையை வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாரு. இவனோ, இன்னொரு முறை இது நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன், இனிமே நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் சார்னு சொன்னான். அங்கிருந்து நம்ம இன்னொருத்துக்கிட்ட போவோமா. டேய் யாரா நீ, ஏதோ சைக்கோ கில்லர் மாதிரி இருக்கான் பார்க்க, இவன் மழையில் நடந்துட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே புரியல இந்த சீரீஸ்ல. மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. அடுத்த இன்ஸ்பெக்டர் என்னை பார்க்க வந்தாங்களா, நான் கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு, அதான் கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுலன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும், இங்கே வந்தது உங்களுக்கு தேங்க் பண்ணலாம். அப்போ நான் கிட்ட தேவையில்ல, இது என் ஒர்க் தான் சொன்னேன். இல்லை அவங்க வேலைன்றதை தாண்டி நீங்கள் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்ல வந்தேன்னா. அப்போ நான் கிட்ட அதான் சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்கன்னு. அப்போ அவ்வளோ வெயிட், நான் என்ன மீன் பண்ணேன்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன்னு. இல்லை ஒரு பைத்தியக்கார வெறி பிடிச்ச நாயே என் லெட்டரை கிழிச்சு போட்டுடுச்சு, என்னால் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு லெட்டரை திரும்ப ரெடி பண்ண முடியாது, ஏன்னா நான் ரொம்ப லேசி. என்ன நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவன் பர்ஃபெக்ட், இன்னைக்கு ஈவினிங் டின்னர் போகலாமான்னு கேட்டா. நான் கிட்ட நோ தேங்க்ஸ். அப்போவே என்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டா. நான் கிட்ட என்ன ரீசனுக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ, இல்லை இந்த கேஸ்க்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான், அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இன்னும் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது, ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானேன்னா. அப்போ நான் கிட்ட நீங்கள நானும் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ, அது மட்டும் போதாது, எனக்கு புரியுது, நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண காப் கூட இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால தானே இப்போ என் கூட ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஒரு கலீகா
இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுக்கலாம். நான் ஒண்ணு உங்களை என் கூட தனியா வர சொல்லல, நானே மேவ என் கூட வர சொல்றேன். அப்போ மைண்ட் வைஸ் விட மாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி என் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுனா, அப்போ ப்ளீஸ் வாங்க போலாம், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அதே சேம் டைம் திவ்யா நாங்க தட்டிட்டு உள்ள வந்தா. சாரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னா. அப்ப நான் அவகிட்ட பரவாயில்ல அவங்க கிளம்ப போறாங்கன்னு சொன்னேன். அப்ப அவளும் என்கிட்ட ஸ்மார்ட்டா, அப்ப நீ டின்னருக்கு வரப்போறது இல்லையா? நான் நினைச்சேன்னா நீ டின்னருக்கு வரப்போறேன்னு நினைச்சேன், என்ன பேசிட்டு இருக்க நான் தலையாட்டினேன். அப்ப திவினோ, நீங்க இன்ஸ்பெக்டர் தூள் கரெக்டா அப்படின்னு கேட்டாளா? அதுக்கு இன்ஸ்பெக்டரோ, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இன்ஸ்பெக்டர் உங்க வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும், எனக்கு எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எனக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிவின் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னா. போலீஸ்க்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஆகாதே, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷனுக்காக தான் ஒர்க் பண்றேன், பர்டிகுலராக யாருக்காகவும் இல்லை. நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு கேட்டா, அப்ப அவ்வளோ உண்மையாலுமே யாருக்காவும் இல்லையா? அப்ப இவ்வளோ சீக்கிரமா இப்படி ஒரு நல்ல ரேங்க்ல நீங்க எப்படி ப்ரொமோட் ஆனீங்க? இது எந்த வயசுல இம்பாசிபிள்னாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர், எனக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, ஸோ அதனால தான் நான் ப்ரொமோட் ஆனேன், இது ஒர்க்கிங் வேர்ல்டில் நார்மல் தானே என்ன? அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் போந்து, கைஸ் போதும், போலீஸ் ஜேர்னலிஸ்ட் இப்படி அடிச்சுக்கூடாது, என்னதான் நீங்கள் எளியும் போடையுமா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் நீங்கள் போகிறது நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கு இன்ஸ்பெக்டரோ, ஸோ ஈவினிங் டின்னரில் மீட் பண்ணுற டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க. நான் அதுக்கப்புறம் இங்க பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருந்தா. நீ டின்னருக்கு போறியா இல்லை பொண்ணு பார்க்க போறியா? ஏன் இப்படி ரெடி ஆகிட்டு இருக்காவ? நம்ம இன்ஸ்பெக்டர் பூ தேவையே அசந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏய் ஜூ, என்ன இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகா இருக்க? ஏய் ஜூ, என்னடி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பிரிட்டியா இருக்க? அந்த பொண்ணு கூட இன்னைக்கு நீ டின்னர் மட்டும் தானே சாப்பிட போறேன்னா. அதுக்கு அவ்வளோ, டேய் இது ஜஸ்ட் ரெகுலர் டின்னர் கிடையாதுடா, அப்படி இருந்தா நான் ஏன் அப்படி எக்ஸைட் ஆக போறேன்? ஆனா இது மேவ பத்தினது, நம்ம இதை பத்தி பேசி ஆகணும்னா. அப்ப பூவோ, உங்க 2 பேருக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரியுமே, இந்த மாதிரி 2 பேரும் மீட் பண்ணாத மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ, 2 பேரும் பேசி 5 வருஷத்துக்கு மேல ஆகுது, இதுக்கு முன்னாடி இப்படி நர்வஸ் ஆனதே இல்லடா. யாருக்கு டாக்டர் மேவியர் அன்னையை இன்வைட் பண்ண ஐடியா வந்துச்சு? உங்களுக்கு யாரும் அந்த ஐடியாலாம் கொடுத்தான்னு கேட்டா, பூவோ நீ அவளை ஃபாலோ பண்ண மட்டும் போதும், பண்ணுறது பண்ணாலே போதும், நீ ஹார்டை வின் பண்ணிடலான்னா. டேய் அப்போ நம்ம ஜூவுக்கு மேலே ஒரு கண்ணு போலையே. அப்போ ஏதையோ பூ எடுத்து ஜூ கிட்ட கொடுத்தானா? அதுக்கு அவ்வளோ, எனக்கு இது தேவையில்ல, எத்தனை முறை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு சயின்டிஸ்ட்னு, அவனும் டாக்டர் இல்லைன்னா. அப்போ ஜூ, அப்போ பூவோ என்னோட டிக்ஷனரியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலே அவன் டாக்டர் தான், சயின்டிஸ்ட் இல்லைன்னா. ஜூ இன்ஸ்பெக்டர் கிட்ட, துள் நீ ஏன் தனியாக போகக்கூடாதுன்னா. அப்போ அவ்வளோ ஒரு மாதிரி நின்று இருந்தாளா? அப்போ அதை பார்த்த இன்ஸ்பெக்டர், நீ பார்க்க நல்லா தாண்டி இருக்க, வான்னு சொல்லி ஜூவை அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. இந்த பக்கம் நானுமே ரெடி ஆகிட்டு டின்னருக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்களோ காரில் ஏறி டிரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்களா? அப்போ ஜூ மழை பெய்யுது பார்த்துட்டு, இன்னைக்கே அப்படி மழை பெய்யுது, பகல் ஃபுல்லா சூரிய பகவான் சுட்டெடுக்கிறாரு, நைட் ஆனா வருண் பகவான் வறுத்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்ப ஜூ கிட்ட அந்த காலை அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம கமாண்டர் மோட்டா தான் கால் பண்ணுது. இன்ஸ்பெக்டர் தூள் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் கால் எடுத்திருக்கேன், ஓகே எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் உடனே அங்கே வரேன்னு சொன்னா. ஜூ இன்ஸ்பெக்டர் கிட்ட, இன்னைக்கு டேட் நம்ம டாக்டர் கிட்ட டின்னருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர். அது கேட்ட இன்ஸ்பெக்டரோ ஏன்னு கேட்டாங்களா? அப்ப ஜூ, ஒரு கொலை நடந்திருக்கு, நம்ம டீம் தான் இந்த கேஸ் செக் பண்ணுமான்னு சொன்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர், ஐயோ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதே சேம் டைம் எங்க பக்கமோ அதே கேஸ் வந்துச்சு. அவளுக்கு வந்து மெசேஜ் பார்த்துட்டு, ரன் நம்ம இன்ஸ்பெக்டரை மீட் பண்ற ஸ்பாட் மாற போகுதுன்னு சொன்னா. ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வந்துட்டோமே, அப்புறம் ஏன் பிளானை மாத்துறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ, ஒரு மர்டர் கேஸ் வந்திருக்கு, அவன் 2 பேரும் அங்கே போய் ஆகணும்னு. அந்த கொரோனா ஸ்பாட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட் போலீஸ் தான், பின்னாடியே நாங்களும் போய் நின்னோம். இன்ஸ்டண்ட்டாக அங்கே அவங்கள வர வச்சதுக்கு சாரி, மறுபடியும் அவங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாடுறா நம்ம டாக்டருக்கு மொத்தம் லைட்டாக சிரிப்பு வருது, ஏதோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. நானும் அவகிட்ட தேங்க்யூ ஸோ மச், அழகாக இருக்கிறவங்க எப்படியுமே அழகாக இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்போ இன்ஸ்பெக்டரோ, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குப்பை பொறுக்கிறவங்க தான் இந்த பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க, யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண, இவன் உடம்புல எந்த டேட்டோவோ இல்லை பக்கத்தில் எந்த பேக்கோ இல்லை, யாரு ஐடென்டிஃபை பண்ண கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்னு கேட்டோன்னே நானும் அமைதியா அந்த பாடியவே பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன அறியாமே என் கை நடுங்க ஆரம்பிச்சது. ரன் நீ ஓகேவா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டாங்களா? அப்ப நான் கேட்டேன், இந்த கேஸ் மாதிரி 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இது ஒரு சீரியல் மர்டர் ஃபேமிலி. நான் நினைக்கிறேன்னா நம்ம டாக்டர் அந்த சீரியல் மர்டர்லாம் நடந்திருக்குல்ல, அதுல எஸ்கேப் ஆன விக்டம்னு நினைக்கிறேன். அதாவது பொண்ணுங்கள்லாம் கடத்தி கொலை பண்ணுவானுங்கள்ல, அந்த பொண்ணுங்கள்ல எஸ்கேப் ஆனவங்க தான் இவங்கன்னு நினைக்கிறேன். லாயல் பெண் மாதிரி இதுலேயும் ப்ரெடிக்ஷனை போடுவோம், என்ன நடக்குன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபேமிலி பாய்.